பேரழகு கண்ணே சமய பார்த்தாயா? லட்சுமி கிடாச்சம் மருதி சபை ஏறி பக்கம் தள்ளி போயிட்டு கும்பலை கிடைக்கும். மொத்தம் போட்டு அம்மா அம்மா வந்து பாபாக்கு தான் கும்பிடுறா பையா குஞ்சு கும்பிடா கோசு வாச்சு கும்பிடுறா வாத்து முட்டா அம்மா தாயே பாலகா அம்மா பேயே பாலகா ஆதிபரா சக்தி பாலகா அம்மா ஆதிபரா சூத்தி அம்மா உலக மாதா அம்மா உலகெடுத்த மாதா எள்ளி குத்துற மாதாடா உலகெடுத்த மாதா பாலகா அவனுக்கு சேவை கேட்டியான் கூலி கொடுமா பாலகா கூலி எல்லாம் காலையில பயணிகள் கொடுப்பாடுறா உங்க எண்ணம் போல என்னை வர்ணித்து கும்பிட்டீர்கள். 22 பேர்களும் இந்த தரணியில நீடோடி காலமாக சுகமாக வாழ கடவுள். அம்மாவும் வாரம் காரியட்டா நான் தாயான பாதம் பண்ணிடுறேன் அவன் நாயான பாதம் பண்ணிடுறான். அவனுக்கு அந்த வாரம் எனக்கு அந்த வாரமா பாலகா எப்படி தெரியுமா? அவன் நீ தாயே என்று பணிந்தாய். தாயா என்று பணிந்தாலும் உன் எண்ணத்துல இருப்பதோ கெட்ட எண்ணம் இருக்கிறது, தீய சக்தியாக இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டா திட்டு பையன் இவன் நாயேன்னு கும்பிட்டாளா ஒரே மனதோடு தாயே நீதான் பாதுகாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். வாய் குளறி விட்டது. மனம் போல வாழ்வீங்க உன் மனம் போல 22 பேர்களும் வாழ கடவுது. பாத்தியா? பாத்துக்கோ. 100 ரூபா நோட்டு நினைக்காத அது செல்லாத காட்சி 4 நாள் சொல்றேன் இருக்கட்டும். சரிம்மா அப்படி இருந்த போதிலும் கண்ணே சமய பார்த்தாயா? லட்சுமி கிடாச்சம் மருதி சபை எவர்கள் குடிரால் சபை. தெய்வச்சபை ராஜாதி ராஜர்கள் குடிரால் ராஜசபை. ராஜசபை சபையை பார்த்தா தெல்லையில கூடியம் கனக சபைக்கு ஒப்பாகி அமர்ந்த சபை. கண்ணே இச்சபையில யார் அமர்ந்தார்கள்? யார்? என் மாதா, என் பிதா, என் குரு, ஆலயத்தல் தெய்வம் 4 வண்ணத்தால் வந்திருக்காரு. கண்ணே நான் மகனை படைத்தராத நாள்தோறும் நான் போற்றும் நாராயணன் பாதம் போற்றி முந்திய தவமிருந்து 300 நாள் சுமர்ந்து முத்தமிட்டு தாலாட்டி சீராட்டி பிள்ளை பெற்ற அம்மமார்களுக்கு அநேக கோடி வந்தாங்க. கண்ணே என்னை இத்தனை நேரம் மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உத்தமோர் சபையோர் பாதம் உளவான ஒரு வணக்கம். நான் வந்தனும் பல விதமாக சொல்லி வந்தியனே சபையனாடி வரக்கூடிய மாதானவள் யாரு? விளக்கமா சொல்றேன். என்னுடைய விளக்கம் அறிந்தாயா? எப்படி தெரியுமா? கைலகிரி மலையிலே கோவிலாக வீற்றிருக்கும்படியாக முக்கண் பிடித்த அதாவது திங்களும் சதுர்புஜமும் மண்மலுமும் இப்படி போட்டு இருக்கும்படியான முக்கண் படுத்த பரமக்கடவுளுக்கு வாரியாக வீரோ உமா மகேஸ்வரி தெரிந்து கொண்டு கண்ணே அப்படி நான் உமா மகேஸ்வரி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன்? ஒரு அங்கத்தில் பிறவாமல் பிறந்த குழந்தை நான் கிடையாது. எப்படிமா கண்ணே இந்த எப்படி தெரியுமா? முதலாகவே ஓம் என்ற அச்சரம் பிறந்தது. ஓம் என்ற அச்சரம் பிறந்தது. அச்சரத்தின் மூலமாக தத்துவம் பிறந்தது. தத்துவத்தின் மூலமாகவே இந்த சக்தியாகப்பட்டவள் பிறந்தாள். சக்தியாக உலகம் பிறப்பதற்கு முன்னுமே இந்த உமையவள் பிறந்தேன். பிறக்கின்ற காலத்துல நான் எங்க பிறந்தேன்? கங்கா நதி கரையோரம். கண்ணே எப்படி இருக்கிறேன்? அண்டத்துக்கு பிண்டத்துக்கு சராசரம் ஒரே சராசரம் 1000 சடாமுடி ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு இங்க பிறந்தேன். அப்படிதான் பிறந்தேனே கண்ணே. கங்கா நதி கரை ஓரத்தில் எங்க பார்த்தாலும் நீர்மயமாக இருக்கிறது, ஜலமயமாகவே இருக்கிறது. கொஞ்சம் ஒரு பக்கம் கால்வாசி நிலமாக இருக்குது. ஆனால் இருக்கிறது இப்படி
அப்படின்னு நான் யோசித்து பார்க்கின்ற போது சரி. கண்ணே அங்க காமன் பிறந்து விட்டான். உடனே உனக்கு காமம் பிறந்தது. ஆமா சரி. பிறந்த உடனே எனக்கு என்ன ஆகுது தெரியுமா? பெண்ணாக இருப்பவளுக்கு காமமாகப்பட்டது வந்தா என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆடவன் தேவைப்படும். ஆடவன் தேவைப்படும். நான் உடனே யோசித்து பார்த்தேன் கண்ணே அந்த ஆடவன் வேண்டுமானால் நான் எங்க போய் தேடுவது அப்படின்னு நான் என்ன செய்தேன்? ஆற்று மணல்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அதை உன்னை போல் உருவம் செய்து அந்த உருவத்துக்கு எதுக்காக கணவர் வேண்டும் கணவர் வேண்டுமே கண்ணே அந்த உருவத்துக்கு தீர்த்தம் தெளித்து திருமாலால் தட்டி நாதா மன்னா அப்படின்னு கூப்பிடுறான். அப்படின்னு நான் கூப்பிட்டேன். உடனே அது உருவமாகப்பட்டது அம்மா 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 அம்மா. நீ நினைச்சது ஒண்ணு, நீ நடக்கிறது ஒண்ணு. கணவர் வேண்டும் என்று நீ கூட்ட அம்மான்னு அது வருது. அம்மா என்று ஆவலாக வருது. என் ஆகாத முறையில அம்மா என்று கூப்பிட்டு விட்டார். ஆனால் நீ யாரப்பா பிள்ளை? இந்த பிள்ளை யாரு? பிள்ளை யாரப்பா? பிள்ளை யாரப்பா? ஆமா அப்படின்னு கூட்டி அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அந்த குழந்தையாகப்பட்டது எனக்கு எப்படி தெரியுமா? அம்மான்னு கூப்பிட்டதுனால பிள்ளையாக ஒரு பக்கம் முதல் பிறந்து விட்டேன். ஆனால் எந்த தொழில் செய்தாலும் எப்போ வைத்தாலும் உனக்கு முதல் பூச்சியாக வைக்கிறேன் அப்படின்னு பிள்ளையார ஒரு பக்கம் வைக்கிறேன். இரண்டாவதாகவே அதே போலவே ஒன்றாக உருவம் செய்து அந்த உயிருக்கு தீர்த்தம் தளித்து திருமாலால் தட்டி எழுப்பினேன். உடனே எப்படி வருகிறது? தங்கா தங்கா என்று வருகிறது. கண்ணே ஐயோ நான் கணவன் வேணும் என்று கூப்பிட்டேன். இது தங்கா என்று என தகாத முறையில கூப்பிட்டு என்னைக்கும் தங்கா என்றால் என் தங்கா என்ன நமக்கு அண்ணன் முறையாக வேணும். அண்ணனாக இருந்து எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். அப்படி என்று யார் பிறந்தாங்க? மாலாகிய மகாவிஷ்ணு பிறந்தார். அண்ணே நான் மூன்றாவது என்ன செய்தேன்? என்ன செய்த? மூன்றாவது முறையாக அதே போல உருவம் செய்து கூட்டி கண்ணே அவகணம் கொடுத்த தீர்த்தம் தலைத்த திருமாலால் தட்டி எழுப்பினேன். நாதா மன்னா கூப்பிட்ட உடனே எப்படி நான் எப்படி உங்களுக்கு கூப்பிடுறேன்? என் மார்புக்கு தகுந்த மணவாளன் வேண்டும். என் தோளுக்கு ஏற்ற துணைவாளன் வேண்டும். என் கண்ணுக்கு ஏற்ற கணவர் வேண்டும். அப்படி என்று கூப்பிட்ட உடனே நான் கூப்பிட்டது வீணாகவில்லை. பெண்ணே பெண்ணே என்று வருகின்ற போது நான் இருக்கக்கூடிய உருவமாகப்பட்டது அண்டம் சராசரமா நிற்கின்றேன். அது எப்படி நிக்குது? சின்ன குழந்தையா இருக்குது. முட்டிகாலுக்கு கீழே இருக்காரு. என் முட்டிகாலுக்கு கீழே இருக்காரு. உடனே என்னை எதிர்க்க படைத்தாய் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே என்ன திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்ன சொல்றது தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? ஒரு ஆண் மகனை ஒரு பெண் மகன் திருமணம் செய்ய வேண்டுமா? ஒரு யாதாய்கள ஒரு அம்சம் கம்மியா இருக்கணும், இல்ல வயதாய்கள கம்மியா இருக்கணும். நீ என்னை படித்து இருக்கிறாய், நான் உனக்கு கால்ல கீழே இருக்கிறேன். நான் எப்படி கல்யாணம் பண்ண? ஒரு அழகிய பெண்ணாகவா? ஆமா அப்படி என்றார். உடனே என்ன செய்தேன்? என் அண்ணனை நினைத்தேன். அண்ணன் நம்ம பிறந்துட்டாரு. அண்ணனை நினைத்தேன். அண்ணா என் சுயரூபத்தை வர வேண்டும், எனக்கு அழகிய உருவத்தை கொடு அப்படின்னு சொன்னேன். அழகா உருவம் வந்துச்சு. வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? எனக்கு இருப்பதோ 2 அம்சம், உனக்கு இருப்பதோ 3 அம்சம். 3 அம்சம்னா எனக்கு நெற்றி கண்ணோட நான் பிறந்தேன். அந்த பொட்டு இருக்குதா? ஆமா, அது ஒரு கண்ணு. முக்கண்ணோட நான் பிறந்தேன். உன் நெற்றி கண்ணை கொடுத்தது உண்டானா நான் உன்னை தடையில்லாமல் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு உரைத்தார். உடனே நான் என்ன செய்தேன்? எனக்கு கண்ணா பெரியது, எனக்கு கணவாளன் வேண்டும், கணவர் தான் வேண்டும் அப்படின்னு என்ன செய்தேன்? கையில கண்ணை பிடிங்கினேன். கண்ணை பிடிங்கின உடனே கண்ணே உதரமாகப்பட்டது. இந்த பிரபஞ்சமே முழுகி கொண்டு வருகிறது. இந்த ஆறாரையா வருது.
ஆறாக பிறண்டு ஓடுகிறது. ஐயையோ. அறுத்தறிய ஓடுகிறது. ஓடுகிறது. உடனே அண்ணனை நினைத்தேன். அண்ணன் வந்தாரு. மண்ணை எடுத்தாரு. எப்படி மண்ணை எடுத்தாரு. உதிர கலந்த மண்ணை எடுத்து என் நெத்தியில திட்டமா, அதாவது திட்டமா எடுத்து பட்டமா வைத்தார். அதான் பெண்களுக்கெல்லாம் இப்போ கணவர் உள்ளவர்களா இவர்களும் திலகம்ங்கிற குங்குமம். ஓஹோ, உங்க வீட்டுல கண்ணு இருந்த இடம் தான். ஆமா, என் பொண்டாட்டி பொட்டே வைக்கிறது இல்லையா, அவ மின்னே அறுத்துட்டுவன். இருக்கிறவங்க எப்படி இருக்கிறவங்க வைக்கிறாங்க. அதனால அந்த பொட்டை வைத்து அமுக்கணும். உடனே கண்ணே உதரமாகப்பட்டது நெற்றி வழியா வரவில்லை, யோனின் வழியாக வர ஆரம்பித்து வருது. ஆமா அண்ணா, நான் ஒரு பெண்ணாக பிறந்து உதரமாகப்பட்டது யோனின் வழியாக போனா நான் என்ன செய்வது அப்படின்னு சொன்னேன். தங்கா, இது வந்து விட்டது. ஆனா இது வந்ததுதான் தொடர்ந்து வராது. மாதத்துக்கு ஒரு முறை மாத விளக்காகட்டும் அப்படின்னா அப்படி என்று அண்ணனாகப்பட்ட ஒரு வரம் அளித்தார். ஆனா அது மட்டும் வராதுன்னு என் மகனே. பொம்பளைங்க ஒரு ஆட்டு ஆட்டிட்டு உங்களை அடக்கவும் முடியாது. ஆமா சரி கண்ணே, அது போக நான் என்ன செய்தேன், உடனே நெற்றிக்கண்ணை எடுத்து கணவர் இடத்துல கொடுத்த உடனே நெற்றிக்கண்ணை அவர் சூடி என் சொன்ன உடனே என்னை எடுத்து நெற்றிக்கண்ணால் எடுத்து விட்டார். என்னை நெற்றிக்கண்ணால் எடுத்து விட்டார். கண்ணே, நான் மறுபடியும் சிவபெருமானை எப்படி அடி திருமணம் செய்ய வேண்டும்? நான் என்ன செய்தேன், நான் எங்க பிறந்தேன்? அப்படி தக்கனுக்கு அவர் இரண்டாவதாக கண்ணே தக்காவுரி ஆளும்படியாரே தச்சகாபுரி அப்படி தச்சகாபுரி தக்கனுக்கு மகளாக பிறந்தேன். 50 பெண்ணு இருக்க 51வது பிள்ளை நானு. நீங்க போறீங்க. ஆமா சரிதான். எப்படி 51 பெண் குழந்தை பிறந்தது. 51வது பிள்ளை நானு. நீங்க யாரு கண்ணே? 27 பெண்ணு சந்திரனுக்கு கொடுத்தார். யாரு இது? 50 பொண்ணு இல்ல, 50 பொண்ணு இல்ல, பிறந்தது இல்ல, என்ன விட்டுட்டு 50 பொண்ணு. எப்படி 27 பெண்ணு சந்திரனுக்கு கொடுத்தார். காசிவருக்கு 13 பெண்ணை கொடுத்தார். தர்ம சக்கரவர்த்தி சொல்லும்படியான யமனுக்கு கொடுத்தார் 8 பெண்ணை கொடுத்தார். மீதி 2 இருக்குல்ல, மனு சக்கரவர்த்திக்கு கொடுத்தார். எத்தனை ஆச்சு? 50. என்னடா 51வது பெண்ணு தாட்சாணி. அந்த பிறந்த தாட்சாணி இருக்கிற போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? எந்த அல்லும் பகலும் 60 நாளிகையும் கண்ணே நான் லிங்காதார பூஜை செய்வேன். எதற்காகவே எனக்கு ஏற்ற கடவுள், கண்ணுக்கு ஏற்ற கடவுளாக எனக்கு என் பரம கடவுளை தவிர வேற யாரையும் நீ மணப்பது கிடையாது. என் மனதுக்கு ஏற்ற மாப்பிளை வர வேண்டும். அப்படி என்று என்னாலும் அல்லும் பகலும் 60 நாளிகையும் லிங்காதார பூஜை செய்து அப்படி செய்து கொண்டிருக்கின்ற போது பரமக்கடவுளாகப்பட்டவர் வந்து விட்டார். கண்ணே, அன்னவர் வந்ததுதான் எனக்கு என்ன ஆச்சோ தெரியல, ஏதாச்சோ தெரியல, எனக்கு அவரு மேல வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவரை திருமணம் செய்து கொண்டு அன்னவரை திருமணம் செய்து கொண்டு அப்படி திருமணம் செய்து கொண்டு கண்ணே கேட்பது எப்படி? கண்ணே திருமணம் செய்தேனே, நல்லா திருமணம் செய்தேன். காதல் கல்யாணம் அச்சுன்னு ஓட்டுறேன். நான் நந்தவனத்துல பூஜை செய்தேன். ஆமா, ரிஷபவாகனத்துல வந்து உன்னை களவாடி சென்று விட்டார். சென்ற உடனே என் தந்தையாக இருக்கும்படியான தக்கனுக்கு கோபம் வந்து விட்டு எப்படி உலகத்திலே பரமேஸ்வரன் இருக்க கூடாது, தக்கேஸ்வரன் தான் இருக்க வேண்டும். அப்படி என்று பெருத்ததொரு ஏகம் செய்கிறார். அந்த ஏகத்துக்கு 33 தேவர்கள் வராங்க, 42 ஸ்ரீபக்தர்கள், அஷ்டத்துக்கு பாலகர்கள் அத்தனை பேர் வந்து விட்டாங்க. ஆனா சிவபெருமான ஒரு ஆளை கூப்பிடல. பொண்ணை திருடிட்டு போயிட்டாங்க. அவனை எரிச்சுடணும். ஆமா, பரமன் அழிய தக்கேஸ்வரன் வளர அப்படி என்று பரமன் ஒழிக தாட்டாங்கனி தாலி அறுக்க அப்படின்னு தவத்துல இருக்க கொண்டு உடனே என்ன செய்ய அந்த ஏகம் செய்ய செய்ய இந்த கையில என் கடவுளாக இருக்கும்படியான பரம கடவுள் இந்த அனலாக
எரியுது பெண்ணே உருகிட்டு அப்படின்னா அனல் உருகிக் கொண்டே வருகிறது பெண்ணே இந்த மாதிரி அங்கம் எரிகிறது என்ன என்று பார்த்தா அங்க யாகம் செய்யறாங்க அதனால உருகிறது நாங்க உடனே கேட்ட கணவரிடத்துல மன்னா என் தந்தை பிள்ளையாகப்பட்டது 1000 தப்பு செய்திருந்தாலும் அதாவது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு செய்தாலும் குறித்துக் கொள்ளுவார் அந்த யாகத்தை நான் நிறுத்தி வருகிறேன் நான் போனதான் நிறுத்திடுவாரு அப்படி என்று கணவரிடத்துல சொன்னேன் உடனே அவர் என்ன சொல்றாரு மதியாத தலைவாசல் ஒரு காலம் மிதியாத பெண்ணே கூப்பிடாத இடத்துக்கு ஒரு போகக்கூடாது நம்ம வரவேற்பு கொடுக்கல போல நமக்கு மரியாதை இல்ல வேண்டான்னு சொல்றாரு அவர் வேண்டான்னு சொன்னாலும் நான் எப்படி ஆகலை போய்தான் ஆகணும் கணவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று நேராக தச்சுக்காபுரி சார்ந்து கண்ணே அங்க போன உடனே தந்தையே உன் மகளா இருக்கும்படி தாட்சாணி நான் தாட்சாணி வந்திருக்கிறேன் நீ ஏகத்தை நிறுத்துங்க அங்க உன் மருமகனுக்கு அந்த அனலாகப்பட்டது உருகிக் கொண்டு வருகிறது நிறுத்துங்க அண்ணன் உடனே என்ன பார்த்து சொல்றாரு தாட்சாணி நீ எப்போது களவாடி சென்று போனேயோ எனக்கு தெரியாம போனாயோ அப்பவே நீ எனக்கு மகளும் இல்ல நான் உனக்கு அப்பனும் கிடையாது தந்தையும் இல்ல அப்படி என்று உறவே கிடையாது நீ யாரோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டார் உடனே என்ன செய்தே கைலங்கரி ஓடி வந்து மறுபடியும் என் கணவர் என் தந்தையாகப்பட்டவர் ஏகத்தை நிறுத்தவில்லை அப்படி என்று இவரிடத்துல வந்து சொன்னேன் நீ எப்ப தொட்டு மாதாவுக்கு சமமான மாங்கல்ய தரித்த மன்னவர் பேச்ச ஒரு காலம் அறியாமல் தந்தை வீட்டுக்கு போனாயோ அப்பவே நீ எனக்கு மனைவி இல்ல நான் உனக்கு புருஷனும் இல்ல யாரு அவரு இல்லாட்ட அவரும் சொல்லிட்டாரு அவங்களும் சொல்லிட்டாங்க ஆமா நான் எப்படி நிக்கிறேன் இருதலை கொல்லி போல் நிக்கிறேன் இருதலை கொல்லி போல் நிக்கிறேன் நின்று கொண்டு இருக்கிறேன் எப்படி ஆகல தந்தை இருந்தாலும் பரவாயில்ல கணவர் உயிரை காப்பாற்ற மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் அப்படி என்று நேரா மறுபடியும் தட்சகாபுரி சேர்ந்து அந்த ஏகத்தில் விழுந்து பசுமா இருந்து விட்ட ஏகத்தில் விழுந்து செத்து போயிட்டாரு எப்படி மறுபடியும் என்ன பண்ண பரமனடியிடம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி பர்வதராஜனுக்கு அப்படி மூன்றாவதாக இமைவான் மேனை இமைவான் மேனை என்று சொல்லப்படுகிறது மலராஜன் பருவத மலராஜனுக்கும் கண்ணே மேனை அம்மையருக்கும் வளர்ப்பு மகளா பிறந்து பரமனுக்கு பாரியாகி பார்வதா கண்ணே புரிந்து கொண்டாயா அப்படி நான் பார்வதா இறந்த போயிடும் எனக்கு எத்தனை அவதாரம் 4408 அவதாரம் சக்தி 1 சமயம் 16 கண்ணே ஏதாவாதங்களை கேட்பது சாபத்தை கொடுப்பது காளியாகவும் மாரியாகவும் துர்க்கையாகவும் பிடாரியாகவும் இப்படி எல்லாம் பலவிதமான இப்படிதான் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியுமா கணவருக்கும் எனக்கு வாக்குவாதம் வந்துடும் வாக்குவாதம் வந்த போதும் ஆனா நான் குழந்தை பெற்று இருக்கிறேனே எத்தனை குழந்தை 60004 குழந்தை 60004 குழந்தை எப்படி ஆனால் கணவருடைய சாபத்தை பெறுவது நான் கோபித்து போவது அங்க ஒரு குழந்தையை உற்பணம் செய்வது அந்த குழந்தையாகப்பட்டது கொஞ்சம் பிறந்து கொஞ்சம் விவரமாகும் அவ்வளவுதான் அந்த குழந்தை என்ன பண்ணும் என்னவே பெண்ணால வரும் ஐயோ பிறந்த குழந்தை மரத்திலே கூறு பாயுது நான் பெற்ற பிள்ளை என்னவே பெண்ணால வரும் அந்த குழந்தை என்ன பண்ணுவேன் உடனே அதை அழிச்சிருவேன் கண்ணே இப்படி 60000 குழந்தை அழிச்சிட்டேன் இப்ப 4 குழந்தை மட்டும் வச்சுருக்கிறேன் எதற்கு ஆசைக்கு ஒரு பிள்ளை அழகுக்கு ஒரு பிள்ளை வீரத்துக்கு ஒரு பிள்ளை செல்வத்துக்கு ஒரு பிள்ளை யோனி வழியா பிறக்க வைக்கிறீங்க கிடையாது நினைச்சா குழந்தை ஆமா ஞானதிஷ்யால உருவாக்குறவங்க ஆமா சரி கண்ணே ஆசை குழந்தை சொன்னேனே யாரு கண்ணே விநாயக பெருமான்
அழகு பிள்ளையாக இருக்கும்படியான முருக பெருமான் 2 கண்ணே வீரத்துக்கு பிறந்தவன் வீரபத்திரன் வீரபத்திரன் செல்வத்துக்கு பிறந்தவன் ஐயனார் அப்பன்னு சொல்ல முடியாது அருகே சிவனுக்கும் பிறந்த ஐயனார் ஐயப்பன் கண்ணே இப்படிதான் தின குழந்தை பெத்துக்கிட்டேன் ஆனா ஒரு குழந்தைக்கு கூட பாலே கொடுக்கறது நான் என்னது இல்ல குழந்தை பால் குடுக்குறேன் ஏன் கொடுக்கல பாலு கண்ணே என் மைத்துடனாக இருக்கும்படியான மன்மதனாகப்பட்டவன் என் கணவருடைய அது சுடரொளியால எரிந்து விட்டான் எரிந்த போது உடனே ரதி தேவி எனக்கு சாப்பிட்டு கொடுக்கிறான் நீ பரமனுக்கு பாரியாக இருந்து நீ அறியாமல் இருந்து இடபாகத்துல இருந்து என் மாங்கல்யை அறுப்பதற்கு தீர்வாகிவிட்டது நீ பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் சரி எந்த ஒரு குழந்தைக்கும் அங்கத்துல இருந்து பால் கொடுக்கூடாது ஐயோ ரதி தேவி கொடுத்த சாபம் இல்லன்னா அப்பவே கொடுத்துட்டாங்க எனக்கு இல்லன்னா கொடுத்துருக்கணும் அப்படி பல நாமதையும் படித்து இன்றைய தினத்துல நான் வந்திருக்கிறேன் நான் எங்க இருக்கிறேன் அதாவது நானு வாயில்லாத பிள்ளை கொண்டு தெரியாது பாப்பா இருந்தாலும் கணவருக்கு வாக்கு வார்த்தை அவர் சண்டை போட்டு சாபத்தை கொடுத்தாரு இன்னைக்கு கூட நான் எங்க இருக்கிறேன் அது ஒரு விபூதி மண்டபத்துல இருக்காரு விபூதி மண்டபத்துல அவர் இருக்காரு விபூதி மண்டபத்துல இருக்கிறாரு நான் எங்க இருக்கிறேன் சாம்ராணி மண்டபத்துல இருக்கிறேன் இன்னைக்கு என்ன காரணமா தெரியாது கணவருக்கு கடை இருந்தா சொல்றாது நேர போய் பாதம் பண்ணிடணும் மண்ணா மனைவி வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் வந்துட்டு மறுபடியும் வந்துடணும் சரி கணவர் இருந்தா குண்டோதரா கணவர் இருந்தா சாம்பிராணி மண்டபத்துல இருந்து உங்க அம்மா வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துரு